என்ன நடக்க போகிறது அதிமுகவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது என்றால் மாற்று கருத்தில்லை. நம்மோடு பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு தற்போது இணைந்திருக்கின்றார். திரு சுபேர், என்ன நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது? நாளைக்கு சபாநாயகர் யாரை சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுப்பார்? இல்ல, 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பல முக்கிய நிர்வாகிகள் வெளியேறினாங்க. அதற்கு பிறகு சந்திச்ச எல்லா தேர்தல்களையுமே தொடர்ந்து தோல்வி. முக்கிய நிர்வாகிகள் பலரும் வெளியேறினாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடணுங்கிறதா அவங்களுடைய பெரும்பாலான அதிமுகவினருடைய ஆசையாக விருப்பமாக இருந்தது. ஆனா பாஜக கூட்டணிங்கிறது 6 மாதத்திற்கு முன்னாடி முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்படிங்கும்போது அந்த கூட்டணி நடக்காம போச்சு. அப்ப பெரும்பாலான அதிமுகவினர் தாவேகாவோடு சேர்ந்து பயணம் போறதுக்கு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா தேர்தல் முடிவு பார்த்தோம், அது வேற மாதிரி நடந்துருச்சு. இப்ப தொடர்ந்து தோல்வி. கடந்த 5 வருடமாக எதிர்கட்சி, இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்ல அப்படின்னு ஒரு நிலைமையில நிக்கிறப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைப்பாட்டு எடுக்கணும்? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லாம இருக்கு. அப்ப குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இதுல விஜயினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுதுங்கிறது தெரியல. விஜயினுடைய நிலைப்பாடு என்டிஏல இருந்து ஒரு பிரிவை கூட்டிட்டு இங்க ஜாயின் பண்ணலாங்கிற நிலைப்பாட்டுல அவர் 2ஆம் தரமா தான் யோசிக்கிறார். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டா தனக்கும் அந்த பாஜக சாயம் வந்துருமோங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் அந்த ஆப்ஷனை அவர் கடைசி ஆப்ஷனா வச்சிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற அந்த அடியை போய் அவரு அணுகிறாரு, அவங்கள்ட்ட தான் ஆதரவு கேட்கிறார். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளவாக பிரிவுபட்டிருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு பிளவை சேர்த்துக்குவாரா? இன்னொரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. அதாவது அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் தனியாக ரிசைன் பண்ணிட்டு நீங்க தாவேகாவில சேர்ந்துருங்க, நீங்க விசில் சின்னத்துல போட்டிடுங்க, நேரடியாக தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருங்கன்னு அவர் சொன்னதாகவும் ஒரு தகவல் பரவலா போயிட்டு இருக்கு. இது என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. இபிஎஸ் டீம் ஒன்னு இருக்கு, வேலுமணி டீம் ஒன்னு இருக்குல்ல சார். இதுல எந்த டீம் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க? வேலுமணி அவர்களோட வேலுமணி டீம் தான் ஆதரவாக இருக்கிறார். தான் ஆரம்பத்துல இப்ப வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் ஆதரவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்கார். அவரைத்தான் சபாநாயகர் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாரு. ஒருவேளை இவங்க இப்படியே தொடர்ந்தாங்கன்னா அதிமுகவின் ஒரு பிரிவாக அதிமுக 2, அதிமுக 1, அதிமுக வேலுமணி அப்படிங்கிற ஒரு பிரிவாக அவங்க செயல்படுவாங்க. தேவைப்படுகிற போது தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு அந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறினா இவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுப்பாங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இதுல இதை தாண்டி கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது சுபேர் சார். இங்க 30 பேர் ஒரு பக்கம், 17 பேர் ஒரு பக்கம், ரெண்டுமே ஆக்சுவலா 2/3 மெஜாரிட்டி கிடையாது. அப்ப இதுல யாரு உண்மையான தலைமை? இப்ப ஸ்பீக்கர் கிட்ட தான் ஃபைனல் டெசிஷன் இருக்குன்னு சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா அவர் தான் எடுப்பார். இதுல எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். ஓகே, அதனால அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அணியாக இவங்க செயல்படுவாங்க. எப்படி நம்ம தேமுதிகல பார்த்தோம் இல்லையா, ஒரு அணியாக ரொம்ப நாள் செயல்பட்டாங்க. அதே போல இங்க செயல்படுறது தான் வாய்ப்பு. ஓகே, நன்றி திரு சுபேர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.